அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், இந்த மண்ணில் இந்தியாவில் சனாதனம் இருக்கும் வரை சமூக நீதியும் சம தர்மமும் வளரவே முடியாது, அதற்கான நீதி கிடைக்கவும் கிடைக்காது அப்படி என்று அன்றைக்கே புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லிவிட்டார். அதாவது கவின் ஆணவ படுகொலை மனசுக்கு ரொம்ப வலி வேதனை. என்ன பண்றது, அது எந்த சமூகத்தின் உயிராக இருந்தாலும் இப்படி கொலை செய்யப்படும் போது நமக்கு தானாகவே தொற்றிக் கொள்கிறது. இப்ப கவின் இறந்து விட்டார். பல பேர் பல கதைகள் பல பார்வைகள் அவங்களுடைய பார்வையில பல பேர் விமர்சனம் பண்றாங்க, சொல்றாங்க. கிட்டத்தட்ட பெரும்பான்மையான சமூகம் என்ன சொல்லுதுன்னா, இது ரொம்ப தப்பு, சனாதனத்தை ஒழித்து சமூக நீதி வர வேண்டும், இது போன்ற சாதிய ஆணவ படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும் அப்படி என்றுதான் பல பேர் குரல் கொடுக்கிறாங்க. ஆனால் இப்படி குரல் கொடுக்கிற இந்த சமூகத்தில் தான் ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இளவரசனில் ஆரம்பித்து இன்றைக்கு கவின் வரை, அதாவது கவின் மரணத்துக்கு பிறகு அந்த உடல் இன்னும் புதைக்க கூட படவில்லை. அவருடைய காதலி என்று சொல்லப்படுகிற சுபாஷினி அவர்கள் ஒரு வாக்குமூலம் அதாவது கொடுத்திருக்கிறார்கள். அந்த காணொலி வெளியாகி இருந்தது, நான் பார்த்தேன். உட்கார்ந்து பொறுமையாக நிதானமாக அதை பார்த்தேன். அப்போது கவினை நினைத்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அன்றைக்கு இளவரசனுக்கு திவ்யாவால் என்ன நடந்ததோ இந்த கவினுக்கு சுபாஷினியால் நடந்திருக்கிறது. கவின் இறந்தது சுபாஷினிக்கு வருத்தம் அல்ல, தன் குடும்பம் சிதைந்ததுதான் அவங்களுக்கு இப்ப இருக்கிற மிகப்பெரிய வருத்தம். அவர்களை காப்பாற்ற வேண்டும், தன் தாய் தகப்பனை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்பதற்காக ரொம்ப தெள்ள தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட். நாங்க 2 பேரும் உண்மையாகத்தான் காதலித்தோம், செட்டில் ஆவறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. டிசிஎல்ல கிட்டத்தட்ட 1,40,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு பையன் கவின். இவங்க மருத்துவராக சித்த மருத்துவராக பணியாற்றுகிறார்கள். இதை விட லைஃப்ல என்ன செட்டில்மெண்ட் ஆக வேண்டும்? நீங்க சொல்றது எவ்வளவு ஒரு பச்சையாக ஒரு பொய்னு உங்களுக்கே தெரியுதா? உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்து அதை நீங்கள் சொல்கிறீர்கள். நாங்க லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு கவின் கிட்ட நான் சொல்லி இருந்தேன், அதுக்காக ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுன்னு நான் சொல்லி இருந்தேன் அப்படி என்று கவின் பக்கம் அப்படியே திருப்பி விடுகிறார்கள். என் தாய் தந்தைக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கவினை கொலை செய்த சுர்ஜித்து கவினிடம் எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வாங்க அப்படின்னு சொன்னதாகவும் சுபாஷினி சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்கும் போது என்ன வட தகராறுல சுர்ஜித்து கவினுக்கும் பிரச்சனை அதுல வெட்டிட்டானான்ற ஒரு சந்தேகமும் நமக்கு வருது. இந்த ஆணவ படுகொலையில் கவின் இறந்ததே ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மனசு அவ்வளவு வலிக்குது. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை காதலித்து அவன் இறந்து பணத்தை புதைக்கல, அதுக்குள்ள தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் தயாராகி விட்டார்கள். அதனாலதான் சொல்றேன், புத்தி இருந்தா திருந்திக் கொள்ளுங்கள், உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். இந்த சமூகம் மாறாது. சாதிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படியே தான் இருப்பார்கள். நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். படிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு பணம் பொருளாதாரம் சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் சமமாகத்தான் நீங்களும் இருக்கிறீர்கள். ஆனால் நீ எவ்வளவு உயரம் போனாலும் உன்னுடைய சாதியை பார்த்து உன்னை கீழ்சாதி ஈழ்சாதி சூத்திரன் அப்படின்னு அந்த பார்வை இன்னமும் இந்த சமூகத்துல இருக்கு. அப்படி இருக்கும் வரை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது, சனாதனம் இருக்கும் வரை சமூக நீதியும் இருக்காது, சம தர்மமும் பிறக்காது அப்படின்னு அவர் அன்றைக்கே சொல்லிவிட்டார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் இதுக்காக போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அவர் கண்டனங்களை தெரிவிக்கிறார். சில பேர் சொல்றாங்க, சாதிய தலைவர்களால் தான் இப்படிப்பட்ட படுகொலைகள் நடக்குது. இன்னமும் அண்ணன் திருமாவை சாதிய தலைவராகவே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய அந்த பார்வை மசருக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அவர் இந்த சமூகத்துல நீங்க படிங்க, படிச்சு பெரிய ஆளா வாங்க, அதிகாரத்துக்கு வாங்கன்னு சொல்றாரு. ஆனால் இளம் பருவத்தில் அந்த வயதுக்கே உரிய அந்த ஹார்மோன் அது சுரக்குது, காதல் பிறக்குது, உசுரை எடுக்குது. அதனாலதான் சொல்றோம், பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க. நம்ம கையில பெத்து எடுத்து அந்த வளர்த்து ஆளாக்குற அந்த பிள்ளைகள் கிட்ட வளரும் போதே சொல்லுங்க, நம்ம யாரையும் தன்னை விட கீழ் சாதி என்று நினைக்க வேண்டாம், அடுத்தவனும் நம்மளை கீழ் சாதின்னு நினைக்க வேண்டாம், எல்லோரும் நமக்கு சமம் அப்படி நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போவோம். ஆனால் காதல் என்று வரும்போது அவன் உன்னை வெட்டுவான், நீ மரணித்து போவாய், நாங்கள் துடிதுடித்து போவோம். நீ காதலித்த பெண் உன்னை யாரென்றே தெரியாது என்று கூட சொல்லி விடுவார். இல்லை என்றால் எங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை இருந்தது, வாய்க்கா தகராறு இருந்தது, வரப்பு தகராறு இருந்தது, இப்படி எல்லாம் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் சொல்லி வளர்க்கணும் பிள்ளைங்க கிட்ட. இன்னைக்கு சுபாஷினி அந்த சொல்லும் போது ரொம்ப மன வருத்தமா இருந்தது. இதேதான் இளவரசனுக்கும் நடந்தது. இளவரசனிடமிருந்து திவ்யாவை பிரித்து கொத்தாக அப்படியே பிரிச்சு எடுத்துட்டு போனாங்க. இளவரசனை யாரென்றே தெரியாது என்று சொல்லிவிட்டு அவர் போனார், இளவரசனை படுகொலை செய்யப்பட்டார். இன்றைக்கு கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்.
சுபாஷினி அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே போயிருக்கலாம். நாங்க லவ் பண்ணோம், நாங்க செட்டில் ஆகிறதுக்கு டைம் வேணும். என்னம்மா 1,40,000 ரூபாய் ஒரு மாசம் சம்பாதிக்கலாம், அவனை விட என்ன செட்டில் ஆக முடியும்? இன்றைக்கு அந்த சாதிய பாசம் எப்படி போயிருக்குன்னா, கவினுக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று அந்த பொண்ணை தப்பா பேசுறோம், அந்த பெண்ணுக்கு ஆதரவா பேசுறோம்னு சொல்லி கவின் மேல அவதூறுகளை வாரி கூட்டுறது. எந்த சமூகத்தில் எந்த விதமான மனிதர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கும்போது ரொம்ப அது எப்படி சொல்றதுனே தெரியல. சமூக நீதியை பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான், அதாவது நமக்கான நீதியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். கிடைக்குமா என்றால் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்குமா என்பதே சந்தேகமான ஒரு கேள்விக்குறிதான். இதற்கு எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணம் இந்த ஆரிய பார்ப்பன சனாதனம் கொண்டு வந்ததுதான், இந்த இந்து மதம் தான். இந்த இந்து மதத்தில் பிறந்த சாதி தான், அந்த வர்ணாசிரம தர்மம் தான். லாரியில அடிபட்டு செத்தா கூட மனசு தேர்த்துக்கொண்டா, புள்ளைய அநியாயமா வெட்டி சாச்சிட்டீங்க. இது கவினுக்கு மட்டுமல்ல, அது எந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் ஒருத்தனை பச்சை அப்படி வெட்டி படுகொலை செய்வது அது எவ்வளவு அந்த பெற்றோர்களை மனசு பதபதைக்க வைக்கும். ஆனால் இந்த சமூகம் கடந்து போயிடும். இந்த காணொலியை பார்க்கிற பெற்றோர்கள் யாராவது, தாய்மார்கள் யாராவது இருந்தீங்கன்னா பிள்ளைங்கிட்ட சொல்லி சொல்லி வளங்க. வேணாம்பா, இந்த சமூகம் ஒருபோதும் இந்த காதலை அங்கீகரிக்காது. மாற்று சாதியில் காதலித்தால் உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. சில பேர் தோழர்கள் கேட்குறீங்க, போன வீடியோல போட்டிருந்தப்ப இதே கருத்தை நான் வலியுறுத்தி இருக்கும் போது, அது எப்படி தோழர் காதல்ல போயிட்டு சாதியெல்லாம் பார்த்தா காதலிக்க முடியும், உசுருக்கே உத்தரவாதம் இல்லைன்னும் போது வாழவே முடியாதுன்னும் போது அந்த மசுறு நல்லா வருது வாயில, அது நமக்கு தேவையே இல்லை. இந்த சமூகத்தில் சாதிக்க வேண்டியது, போராட வேண்டியது எவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனால் இன்னமும் இல்ல, காதல் புனிதமானது, அதற்காக என் உயிரையும் கொடுப்பேன்னா யாருக்கும் கவலை இல்லை. நீங்க கொடுங்க, அவங்க எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களை பெற்றவர்கள் நடு ரோட்டில் நின்று கதறி கொண்டு இருப்பார்கள். இந்த பக்கம் சுபாஷினி ஸ்டேட்மெண்ட், அதாவது பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி இப்படி பேசுங்க, பின்னாளில் வழக்கு நடத்துவதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி சுபாஷினியை ஒரு ஸ்டேட்மெண்ட் விட வச்சிருக்காங்க. அது அப்போ பார்க்கும்போது இது முன்கூட்டியே எல்லோரும் சேர்ந்து திட்டமிட்டு இதை நடத்தி இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வருது. அந்த அந்த பாப்பா மூஞ்சில ஒரு சோகம், துக்கம், துயரம் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கவலை தான் இருக்கு. நம்ம அப்பாவே அம்மாவே எப்படியாச்சும் காப்பாத்திடணும். அவங்கள காப்பாத்திட்டா அவங்க அந்த காக்கி சட்டை அதிகாரம் நம்ம அண்ணனை காப்பாத்திடுவாங்க, தம்பியை காப்பாத்திடுவாங்க. கவின் போனால் என்ன, சுபாஷினிக்கு வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு. அந்த வீடியோவை பார்க்கும்போது அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தா உடனே இல்ல கவின் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரா, நான் உண்மையாதான் காதலிச்சேன், கடைசியில என்ன இந்த மாதிரி வெட்டி சாச்சிட்டாங்க அப்படின்னு. இப்படியே ஒருத்தரை மாத்தி மாத்தி குறை சொல்வதற்கு பதிலாக இதற்கு தீர்வு என்ன, இதை எப்படி நம்ம தான் சரி பண்ண முடியுமே தவிர, உங்களை தேடி பொண்ணு கொடுத்தா கட்டிக்கிட்டு போங்க, நல்ல மாப்பிள்ள, நல்ல சம்பாதிக்கிறாப்புல, இவருக்கு நம்ம இந்த பொண்ணை கொடுக்கலாம், சாதி வேறையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலேயே நான் கண்கூடாக மாட்டு சாதியில் ரொம்ப சந்தோஷமாக பெண் வீடு மாப்பிள்ளை வீடு பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணமே நடக்குது. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களும் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களோட நம்ம அரவணைத்து ஒன்றிணைந்து வாழ்ந்து அப்படியே போயிடுவோம். இந்த சாதி வெறியோடு சாதிய மனநிலையோடு இருக்கக்கூடியவர்களால் நடக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலையால் பல சாதிகளுக்குள்ள மோதல் தான் வருது. ஒருத்தர், அதாவது ராஜா போறோம்னு சொல்லி ஒரு சகோதரர் வீடியோ போட்டிருந்தார். அதை பார்க்கும்போது ஒண்ணு தோணுச்சு. அவர் சொல்றார், எனக்கெல்லாம் சாதிய அந்த மனப்பான்மையே கிடையாது, என் சாதியில ஒருத்தன் பண்ணிட்டான், ஒரு தேவர் இனத்தை சேர்ந்தவன் தேவேந்திர குல வேளாளர் இனத்தை சேர்ந்த ஒரு சகோதரனை வெட்டிட்டான், என்னால தாங்கிக்க முடியல, இந்த காதல் கன்றாதெல்லாம் வேணாம், விட்டு தொலைங்க, இந்த சமூகம் ஒருபோதும் திருந்தாது, நான் மாட்டு சமூகத்தை சார்ந்தவன் தான், அதுவும் வெட்டினது என் சமூகத்தை சார்ந்தவன், ஆனாலும் இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இதை வைத்து சாதிய அமைப்புகள், சாதிய சங்கங்கள் இந்த பிரச்சனையை கிளப்புவாங்க, பெருசாக்குவாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அவர் சொல்றார். இப்படிப்பட்ட சாதிய மனநிலை அற்ற மனிதநேயமிக்க நல்லவர்களும் இந்த சமூகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக திவ்யா இளவரசனை தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, கவினுக்கும் எனக்கும் செட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கேப் வேணும், டைம் வேணும்னு சொல்லி சுபாஷினி சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீதிமன்றம் என்ன சொல்லும் அப்படின்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சட்டம் நீதியை மட்டும்தான் கொடுக்கும், உசுரை ஒருபோதும் திருப்பி கொடுக்காது. பல பேர் சொல்றாங்க ஆணவ படுகொலைக்காக தனி சட்டம் இயற்ற வேண்டும், அப்ப மட்டும் வெட்ட மாட்டானா? ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றி விட்டால் கொலையே நடக்காதா? அப்படியே சட்டத்தை பார்த்து பயந்து ஒதுங்கி அப்படியே போயிடுவாங்களா? சாதி வெறி பிடித்த கும்பல், அவனுக்கு தேவை, அவன் சாதி பெருமை பேசணும்னு நினைச்சா, அந்த உசுரை எடுக்கணும்னு நினைச்சா வெட்டுவான். ஒருபோதும் அவனெல்லாம் திருத்தவே முடியாது. இப்போ
அவன் மேல குண்டாஸ் போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் நீதிமன்றத்துக்கு போனா சுர்ஜித் 90 நாள் மேக்சிமம் 120 நாள் சட்டத்தை உடைச்சிட்டு வெளியே வந்துருவான். அதாவது ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் இயற்றினாலும் நீங்கள் இந்தியன் பீனல் ஐபிசில இந்தியன் பீனல் கோடு 302 இப்ப பிஎன்எஸ்ல அந்த 302 ஆக்ட அதுல சேர்த்துதான் நீங்க எஃப்ஐஆர் போட முடியும். ஒரு சம்பவத்துக்கு 2 எஃப்ஐஆர் போட முடியாது. எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு எஃப்ஐஆர் தான் போட முடியும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அடிப்படை உரிமைகள் என்ற அந்த வழியின்படி பார்த்தா ஒரு தனி மனிதனை 90 நாட்களுக்கு மேல் சிறைப்படுத்த முடியாது. மிஞ்சி போனா குண்டாஸ் போட்டு 1 வருஷம். இப்ப அதான் அவன் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு 6 மாசம் உடைச்சிட்டு வெளியே வந்துருவான். நீங்கள் ஆணவ படுகொலைக்கென்று தனி சட்டமே ஏற்றினாலும் அதுலயும் இந்த 302 செக்ஷன் வரும். அப்போ சட்டம் முன்னுக்கு பின் முரணாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சட்டம் ரொம்ப கலவையானது. அதை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு உள்ள போறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது சாதிய ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டங்கள் கொண்டு வந்தால் கூட சிறப்பாக இவர்கள் ஆணவ படுகொலை செய்வார்கள். நம்ம திருப்பி திருப்பி ஆழ்ந்த இரங்கல் வருத்தம் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஆக திருந்துங்கள். ஆனா இந்த மாதிரி ஆணவ படுகொலை இந்த செய்யறவெல்லாம் மனம் வருந்துவானான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. அவனுடைய நோக்கம் தன் சாதி பெருமைக்காக அவன் வெட்டிட்டு உள்ள போயிருக்கிறான். இப்ப அவன் வெளியே வரும்போது அவனுக்கு மாலை போட்டு பாலாபிஷேகம் பண்ணி கட் அவுட் வச்சு அவனை இன்னும் மாபெரும் ஒரு குற்றவாளியாக ரவுடியாக அந்த சமூகம் அவனை வளர்த்து விடும். யார் எக்கேடு போனா நமக்கு என்ன அப்படின்னு இந்த சமூகம் கடந்து போய்கிட்டே இருக்கும். ஆக தொடர்ச்சியாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை சித்தாந்தங்களை தந்தை பெரியாரின் கருத்துக்களை சித்தாந்தங்களை படித்தவர்களாக இருந்தால் உணர்ந்தால் இது போன்ற பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சு ஒரு 2 அடி தள்ளி நிற்கலாம் அப்படின்றத என்னுடைய கருத்து. பல பேர் பல கருத்துக்கள் சொன்னாலும் என்னுடைய கருத்து என்னன்னா, சாதிய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடக்கும். அவனை திருத்த முடியாது. நாம் தான் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் உஷாரா இருந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று கூறி நம்முடைய சேனல் கவனை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.